ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு இட்லி சாம்பார் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசா கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் வந்துட்டு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல்லை வந்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது முழுகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடிட வேண்டியதான். மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டுட்டு நான் நிறுத்திட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. வதங்கிருச்சு. நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு மிளகா வந்து பருப்பு வேக வைக்கையில போட்டிருக்கோம். அப்புறம் நான் வந்து 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் பருப்பு வந்து வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க பெருங்காயம் ஆட் பண்ணால். சாம்பாரோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாருங்கள், குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணி நான் 1 டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன். இதே மாதிரி ரேஷியோவில் செஞ்சு பாருங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு செய்யலை ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து நம்ம வேக வைக்கல ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ சாம்பாரில் வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டோம்னாக்கா இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டோம்னாக்கா சாம்பார் வந்து ரெடி. நல்லா வாசனையாக இருக்குங்க. அந்த பெருங்காயம்லாம் போடவும் ரொம்ப வாசனையாக இருக்குது. பெருங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்டான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ரேஷியோவில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.